என்னோட பொண்ணுக்கு உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடலான்னு வந்திருக்கேன். அமௌண்ட் கொண்டு வந்தீங்களா? அதை நம்ம வந்தோடனே காசை பத்தி கேக்குறீங்க? எங்க ஸ்கூல்ல அப்படிதான். சரி, எல்கேஜி ஃபீஸ் எவ்வளோமா? ஜஸ்ட் 2 lakhs தான். என்னது 2 லட்சமா? வெறும் ஏபிசிடி தான் நம்ம சொல்லி தர போறீங்க, அதுக்கு எதுக்கு 2 லட்சம்? உங்ககிட்ட எல்கேஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட இருக்கு. எல்கேஜில எதுக்குமா கம்ப்யூட்டர் சயின்ஸ்? சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க உங்ககிட்ட புக் வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து ஜஸ்ட் 25. என்னது 25,000மா? அதே புக்கு நான் வெளியே 250 ரூபாய்க்கே வாங்கிடுவேனே. இந்த புக்ல எல்லா ஆன்சரும் மார்க் பண்ணிருக்கும். நீங்க ஜஸ்ட் எடுத்து படிச்சாலே போதும். மக்கள்கிட்ட காசு கிடைக்குதுன்னு எப்படின்னே ஒரு தனியா கோச்சிங் சென்டர் படிச்சுப்பாங்க போலயே. சரி அப்படியே உங்ககிட்ட சொத்துலாம் இருக்கா? அதெல்லாம் ஊர்ல ஒரு 2-3 இருக்குமா. சரி, இப்போ எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க? ஒருவேளை நீங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியல, சொத்தை வித்து தான் நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கு. அப்படியே உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இப்போதைக்கு இல்ல, இனிமே வந்துடும். இப்போ வரலனாலும் இனிமே வரக்கூடாது. அப்படியே வந்துச்சுன்னா உங்க பொண்ணோட டிசி வாங்கிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஏங்க அப்படி? என்ன, ஒருவேளை சொத்தை வித்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னா கிட்னியும் லக்ஸையும் வித்து தான் நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓ சரிம்மா. இல்லைங்க, எங்க போறீங்க? வேற எங்க கிட்டே விற்கத்தான். நீங்க அதுக்கெல்லாம் வெளியே போக தேவையில்லை. எங்க ஸ்கூல்லயே அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. ஆள் விடுங்க சாமி. ஏய் செக்யூரிட்டி, அவங்கள புடி.